எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண போகிறதில்ல. 2 days இருக்க டைம் இருக்குல்ல, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் லேர்னிங்ன்றதை பற்றி, அதாவது டைமில் நம்ம கற்றுக்கிட்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், அது எப்படி யூஸ் ஆக போகுதுன்றதை நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கான கோலுன்றது பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். டைம்ன்றது ரொம்ப 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 முக்கியமானது பிஸ்னஸில். நீங்கள் டைம் மிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் மிஸ் ஃபார் யுவர் சேல்ஸை மிஸ் பண்ணுவீங்க. சம்டைம் கரெக்டான டெலிவரி, கரெக்டான டைமில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலன்னா ஒரு 0.01% டிஃப்ரெண்ட்ன்றது 1 இயருக்குன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய கிராஃபில், உங்களோட சேல்ஸ் கிராஃபில் பெரிய டிஃப்ரெண்ட் காட்டும். ஒரு நாளைக்கு 0.01, இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நம்பர் ஆக்சுவலாக. இதை நீங்கள் அப்படியே டே 2, டே 3, டே 4, டே 5, 365 டேஸ்ன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ்னு வர சேல்ஸ்க்கான நம்பர்ஸ்ன்றது வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். பர்சனலையும் ப்ரொஃபஷ்னலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் விஷுவலாக பார்ப்போம். இருந்தாலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கண்டினியூ லேர்ன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய மராத்தான் ரேஸ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு எர்னிங்ஸ்ன்றது இருக்காது. ஸோ வித்தவுட் எர்னிங்ஸ் அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆஃப்டர் லேர்னிங்க்கு அப்புறம் யூ வில் ஒர்க்கிங், யூ கெட் சேல்ரி. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் சேல்ரி யூ கெட்டிங் எம்ப்ளாயிலேருந்து ஸோ ஓனர். ஸோ ஆஃப்டர் ஓனர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கே நீங்கள் அது ரொம்ப டைம் எடுக்கும், நிறையா கற்றுக்கணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நாளில் நடக்காது. இது லாங் டைம் கோல். இதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்ன சொல்லணும், டைம், பல ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து நிறையா பேர் சக்ஸஸ் பண்ணாமல் தோற்றவங்களாம் இருக்காங்க. நிறையா பிராண்ட்ஸ் உள்ளே நிறையா இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியாமல் போன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது, பேசுகிறது எல்லாமே நெட்வொர்க்கிங், மொபைல் ஃபோன்ஸ். அதில் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் சிங்கிள் செட்டுன்னு ஒரு மொபைல் சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த மொபைலை லான்ச் பண்ண கம்பெனி இன்னைக்கு இல்லை ஆக்சுவலாக மார்க்கெட்டில். ஸோ கம்பெனி நேம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நோக்கியா. ஸோ அந்த மார்க்கெட் இல்லை, அவங்க பிராண்ட் இல்லை. எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ பெரிய ரெகசி, எவ்வளோ பெரிய ரெவன்யூ கொடுத்தது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மணி இருந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒன் ஆஃப் டைமில் சேஞ்சஸ் ஆகும். இல்லை அவங்களோட டிஃப்ரெண்ட் ஆஃப் வேஸ் ட்ராவல் பண்ணுறது, அவங்களோட என்ன சொல்லலாம், சேஞ்சஸ் இருக்கும்ல. நியூவாக ஏதாவது ஆக்சுவலாக அவங்க நியூவாக ஒரு அப்டேட் பண்ணாங்க. மேபி அந்த அப்டேட் கரெக்டாக போகலைன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு சம்திங் ஆப்ஸ் அது கரெக்டாக போகலை. ஸோ இருந்தாலும் அது பிரச்சனையாக இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இங்கே நிறையா பிராண்ட்ஸ் நிறையா ப்ராடக்ட் ஃபெயில்டர் ஆகி மறுபடியும் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன், கரெக்டான டேக் ஓவர்ஸ், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் நடக்கும். ஸோ இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ எவ்ரிடே ஒரு லேர்ன் கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கான வலுவான அடித்தளம் தான் அமைச்சுக்கணும். அந்த அடித்தளன்றது தான் உங்களோட ட்ராவலுக்கான மிகப்பெரிய கோட்டையாக இருக்கும். ஸோ
ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை ரீஒர்க் பண்ணி அதை டெலிவரி பண்ணுறதுன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுன்றது கவர்ச்சி. ரொம்ப டைம் பீரியட்குள்ளே கரெக்டான டெலிவரியை கரெக்டான ஸ்கிரிப்டை கொடுக்கணும். அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும், ஸ்கிரிப்டு கரெக்டாக கொடுக்கணும். அதை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு ஸ்பார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியாச்சும் இருக்கணும். ஸோ டைமுன்றது எவ்வளோ முக்கியம்னா, பிஸ்னஸில் நீங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா உங்களால் பிஸ்னஸில் சக்ஸஸாக இருக்க முடியாது. ஸோ இது 100% உண்மை. எப்படின்னா, இப்போ நீங்கள் கடையில் இருக்கீங்க, இந்த டைமில் கடையில் இருக்கீங்க, ஒரு கஸ்டமர் வர்றாரு, ஓகேங்களா? வர்றப்போ இன்னொரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கஸ்டமரை வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அவரையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைமை தான் நம்ம என்ன பார்த்தோம், ஏஐ டூலில் பார்த்தோம். உங்களுக்கு ஆட்டோமேஷனில் மேபி ஒரு 1/2 டைமில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் இல்லை 10 100 கஸ்டமர் வராங்க அப்படின்னா, க்யூவில் வரப்போ மூவி டிக்கெட்ஸ் எல்லாம் பாருங்கள், லைனில் ஒரு 1/2 hour முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆக்சுவலாக நீங்கள் எப்படி மூவி டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்குது, அதுதான் ஏஐ உங்களுக்கு. அப்போது நீங்கள் தொழில்நுட்பத்தோட மெர்ஜ் ஆகணும். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழிலை வந்து டெக்னாலஜியும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், அதிகமாக ஆட் பண்ண முடியும். ஸோ நியூ கம்மர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, தொழிலில் போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே இல்லாமல் போனதும் இருக்குது, புதுசாக வந்தவங்க பெருசாக சாதிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ டைம்ன்றது, உங்களுக்கான டைமுன்றது எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 20-30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம். ஸோ இந்த டைம்குள்ளே ஒரு லெகசியை உருவாக்க முடியும்னா அது பெரிய சேலஞ்ச், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம உங்களுக்கான பாத்துன்னு இருக்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு எவ்வளோதான் செல்வாக்காக இருந்தாலும் சரி, இல்லை எல்லாமே டெக்னாலஜியாக கையில் இருந்தாலும் சரி, கடைசியில் பிளானிங் வலுவான அந்த கோட்டையை வடிவமைச்சு கரெக்டாக இல்லை அப்படின்னா நடுக்கடலில் என்ன ஆகுன்றதையும் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக டிசைட் பண்ண வேண்டியது பிளானிங் தான். பிளானிங் இருந்தால் தான், இதை தான் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸில் ரோட் மேப்னு சொல்லுவோம். இந்த ரோட் மேப்பை கரெக்டாக டிசைன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.